ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டான தலைக்கறி சூப்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மார்னிங் டிஃபனுக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சாப்பிட்றத விட இது சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், பட்டை எல்லாம் சேர்த்து சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இதோடு சேர்த்து கொஞ்சம் தக்காளி, அதையும் லைட்டாக மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றுக்கு மிக்சியில் நல்லா வதக்கிக்கோங்க. இதோடு சேர்த்து இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 தடவை மட்டும் கிளறி விட்டுக்கலாம். இதோடு சேர்த்து நான் தலைக்கறியை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மல்லித்தழைலாம் இப்போ போட வேணாம், கடைசியில் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு செம்பு தண்ணி அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு தலைக்கறின்றா கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 5 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இதில் கடைசியில் வந்து இறக்கின உடனேயே மல்லி, புதினா, இந்த வேக வச்சு தலைக்கறியை சேர்த்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கிறத விட இப்படி வச்சு சூப் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.